அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. என்னம்மா என்ன ஊர்மா இது? படுவஞ்சேரியா? பதுவஞ்சேரி மப்பேடு நரிக்குற காலனி மெப்படா. சரிம்மா, என்ன வெங்காயம் அரியுறீங்க, என்ன செய்ய போறீங்க? பச்சடி செய்ய போறேன். என்ன பச்சடி? வெங்காய பச்சடி. வெங்காய பச்சடியா? வெங்காய பச்சடி இட்லி தோசைக்கா சாப்பாடுக்கா? சாப்பாடுக்கு. சாப்பாடுக்கு பச்சடியா? ஓ சரி 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 ஓகே. பாக்கலாமா எப்படி செய்றீங்கன்னு? ஓகே. என்ன நீங்க சனிக்கிழமை நான்வெஜ் கறி செய்ய மாட்டீங்கன்னு செய்றீங்களா இல்ல எப்படி? நேத்து சாப்பிட்டுட்டோம், இன்னைக்கு சாப்பிடல. ஓ நேத்து கறி சாப்பிட்டீங்க. போது கறி செய்வோம், கறி இல்லாத போது இந்த மாதிரி நான் செய்யறதா? ஓகே ஓகே ஓகே. கடிக்கிறது எவ்வளவு கடிக்குதோ அவ்வளவுதான் எங்களால முடிஞ்சது செஞ்சு சாப்பிட வேண்டியதான்ல. அது கூட ஒரு அம்மா வாங்கி வந்து கொடுத்தது இதெல்லாம். அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா? ஒரு அக்கா வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி காய்கறிகள் பத்திரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சு செஞ்சு அரிசி கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க, எண்ணெய் பாக்கெட்டு இது வாங்கி வந்துச்சு. ஓஹோ, அதுதான் கொடுத்தாங்க. சரிம்மா, என்ன வேலை செய்றீங்க? இரும்பு பொறுப்பு அவ்வளவுதான். வியாபாரம் பண்ணுவோம், மணி வியாபாரம். மணி வியாபாரம் பண்றீங்களா? என்ன ஊருக்கு போய் பண்றீங்க? எங்கன்னா கோயில் திருவிழா கடை போடுவோம், இல்லன்னா மார்க்கெட்ல போய் கடை போடுவோம். ஓஹோ, சரி. இன்னைக்கு வேலைக்கு போலீங்களா? போகல. இன்னைக்கு போகல. போகல. உங்க பேரு என்னம்மா? வெண்ணிலா. வெண்ணிலா. அம்மா உங்க பேரு? நதியா. நதியா. சரி சரி. நீ வந்து பச்சடி என்னென்ன போட போறீங்க? தக்காளி வெங்காயம் என்ன போட போறீங்க? கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், இது புளி, உப்பு, பச்சை மிளகா, எண்ணெய் போட்டு அப்படியே பச்சடி பண்ணி இதெல்லாம் போட்டு மிக்ஸில அரைக்கணுமா இல்ல கையால பண்ணிக்கிறீங்களா? ஓஹோ, இந்த இது கோங்குரா சட்னி மாதிரி. ஓகே ஓகே ஓகே. சரிம்மா, என்னம்மா இது ஊர்ல என்ன வீடுலாம் இது பிளாஸ்டிக்ல கட்டின வீடா இது? பிளாஸ்டிக் வீடா இது? நான் இப்பதான் பாக்குறேன், புதுசா நல்லா இருக்கு. யார் கவர்மெண்டே கட்டுறாங்களா? யாரு? கம்பெனிக்காரங்க கட்டுறாங்களா? ஓகே, நல்லா இருக்குமா? நல்லா வெயில் மழைக்கு தாங்குதா? மழைக்கு தாங்கல, வெயிலுக்கு ரொம்ப ஹீட் வீடா? நம்ம ஷீட்டை விட அதிகமா ஹீட் வீடா? பரவாயில்ல. பிளாஸ்டிக் வந்து மக்காதுன்றதா இந்த மாதிரி பண்றாங்களா? நல்ல விஷயம் தான். எங்களுக்கும் கட்டி தரேன் சொன்னாங்க. அப்படியா? கவர்மெண்ட் ஒடிக்க முடியாது இல்ல, அது கட்ட முடியாதுன்னா கவர்மெண்ட் பிரச்சனை வந்துன்னு சொல்லி கட்ட. உங்களுக்கு கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்களா? 40 வருஷம் மேலே போச்சு அந்த கவர்மெண்ட் வீடு கட்டியா? ஓகே ஓகே ஓகே. அப்ப கூட எல்லாம் ஒடிஞ்சு தண்ணி ஓலிது. சரி சரி. என்னன்னு பாக்க முடியல, எப்படி போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எங்க எழுதி கொடுக்கணும் தெரியல நம்ம. சரி, இப்ப இந்த பிளாஸ்டிக் வீடு யாரு கட்டுறாங்க? வீடு இல்லாதவங்களுக்கா? வீடு இருக்கிறாங்களா கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் கட்டி 40 வருஷம் ஆயிடுச்சா? இல்ல டேமேஜ் ஆயிடுச்சா? வீடு ஒழுங்கு மழைக்காலம் வந்து அது டுப்பல் வந்துச்சுல, அந்த டுப்பல்ல ஊய்ந்த கல்லுங்க அதெல்லாம். இந்த வறண்ட டுப்பல்ல எந்த கல் ஊய்னு சொல்லி ராத்திரி தூங்காம கொஞ்சம் தூங்கி ஒரு பக்கமா உட்காந்து நேரம். சரி, உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் வீடு கட்டினா ஓகேவா? பிளாஸ்டிக் வீடு தகுந்த மாதிரி இருக்காது. இது ஆணில அடிக்குது. ஃபர்ஸ்ட்ல நல்லதா இருந்தது, நல்லா இருக்கும்னு நினைச்சு கட்டிக்கிட்டோம். ஆனி ஹீட்ல நம்ம கோயிலம் வாங்கி எங்க தூங்க முடியும்? ஆனா மழை காலத்துல ஓகே காலத்துல பரவாயில்ல, நல்லா இருக்குது, கூலிங்கா தெரியும். வெயில் காலம் வந்ததான் ரொம்ப அணில அடிக்குது. அப்ப கூட அந்த பிளாஸ்டிக் கவர்ல அந்த ஓட்ட போட்டிருக்காங்களா, தண்ணி ஊயும். அந்த போல்டு போட்ட இடத்துல மழை தண்ணி ஊழுது. சரி சரி சரி. ஆனா குடிசைக்கு இது பரவாயில்லம்மா? குடிசைக்கு இது பரவாயில்ல. ஓகே ஓகே. இது வாட்டர் கேன் நீங்க தரீங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு தரோம், ஏன்னா நம்ம எப்பயோ போட கடைக்கு தானே போட போறோம். 10 ரூபாய் 5 ரூபாய் கைக்கு தான் போறோம். ஆமா, அந்த 10 ரூபாய் 5 ரூபாய் சேர்த்து அவங்களும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இருமுங்க மசாலாங்க வாட்டர் கேனுங்க போன வாட்டர் கேன் இல்லாம மசாலாங்க தகரங்க அவங்க போட்டா கூட, வெறும் வாட்டர் கேன் உங்களுக்கு போட்ட கூட ஒரு வண்டி இந்த வீடு. வாட்டர் கேனுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா காசு தராங்களா கிலோக்கு? அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 25 ரூபாய் சொன்னா இங்க 30 ரூபாய் தராங்களா? ஓகே. இங்க 30 ரூபாய் சொன்னா இங்க 25 ரூபாய் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. இல்லாதவங்க வண்டி இல்லாதவங்களுக்கு கூட வண்டி கொடுத்து கொஞ்சம் ஒட்டேசி பண்றாங்க. அப்படியா? தனியார் கம்பெனி அது? தனியார் கம்பெனி. நல்ல விஷயமாச்சு இது. இப்போ நம்ம வாட்டர் கேன் சேர்த்து வைக்கிறதுக்காக வெளியே அந்த இது போட்டுருக்காங்க, அந்த இது மாதிரி போட்டுருக்காங்க. ஒரு ரூம் போல இருந்தா அது பொறுக்கி அந்த ரூம்ல வச்சிடுறாங்க. வாரத்துக்கு 2 வாரத்துக்கு வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்களா? ஓகே. இது வந்து பிளாஸ்டிக் வாட்டர் கேன் வந்து மிஷின்ல வச்சு அவங்க இது பண்றாங்க. சரி சரி சரி.
அங்க போயிட்டு வந்தோம். பொம்பைக்கு கூட போயிட்டு வந்தோம். பம்பாய்க்கா என்ன விஷயம்? மீட்டிங்காக போனோம். கூட்டிட்டு போனாங்க இந்த கம்பெனிக்காரங்க. போனதுல அங்க சிலவங்க லேடிஸுங்க புருஷன் இல்லாத வண்டியா இருந்து இப்ப வாட்டர் கேனல்ல போறக்குறோம்ல, ஆமா இவ்வளவு தூரம் எடுத்து வரல, அதை பத்தி சொன்னோம். அவங்களும் சரி கொஞ்சம் இல்லாதவங்களையும் வண்டி ஏற்பாடு பண்றாங்க. அப்படியா? வண்டிக்காக ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. நீங்க பாம்பே போயிருந்தீங்க, கூட்டு போனாங்களா உங்களை? ட்ரெயின்ல கூட்டு போனாங்களா? ஏறிக்கலாங்க. ஏரோப்ளான்ல கூட்டு போனாங்க. பரவாயில்ல. எப்போ அது? இந்த 2 நாள் போய் 2 நாளாவதா? ஓ சூப்பர் சூப்பர், பரவாயில்லையா? எத்தனை பேர் போனீங்க? 2 பேர் போனோம். யாராரு? நீங்க? நானும் என் எதிர் வீட்டுல இருக்கிற அவங்க பொண்ணு. மீட்டிங் போய் அங்க அட்டெண்ட் பண்ணீங்களா? பரவாயில்லையா? இப்ப பயப்படாம போயிருக்கீங்களே? எப்போ சாகதானே போறோம், சாகிறது ஒரு நாளாச்சு ஏறி அது சத்த பரவாயில்லன்னு சொல்லி பரவாயில்ல போனோம். ஏன்னா புதுசா ஒரு ஆளு கூப்பிடுறாங்க, எங்க கூட்டு போவாங்களோ என்னன்னு தெரியாம பயப்படாம போயிருக்கீங்க. எங்களுக்கு பாதுகாப்பா நாங்க நிறைய வாட்டி சொல்லி காட்டுவாங்க. அவங்க இவ்வளவு தூரம் இல்ல, இங்க இருந்து தாம்பரம் போறதுக்கு. ஆமா தெரியும் தெரியும் எனக்கு. ஆமா ஆமா 6 மணி ஆனா கூட வெளியே அனுப்புறது கிடையாது. ஆனா இங்க இருந்து பொம்பாய்க்கு அனுப்புறாங்க தனியா. ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்க கம்பெனிக்கு விட மாட்டேன்னு நாங்க பாதுகாப்பு நாங்க இருக்கிறோம், எந்த பயப்படாதீங்க சொல்லி தைக்கிறத கொடுத்தாங்க. ஆனா அந்த ஏரிப்ளான் கூட ஏறி ஆசை தீந்துருச்சா, எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. சரி சரி. அங்க உங்க ஆளுங்க நிறைய பேர் வந்தாங்களா உங்கள மாதிரி? இல்ல இல்ல, அங்க ஆளுங்க இல்ல. நீ 2 பேர் தான்? நாங்க 2 பேர் தான் போனோம். சரி சரி சரி. 2 பேர் போய் கொஞ்சம் அங்க இன்னும் பேசினாங்கன்னு தெரியல, கிஜி இங்கிலீஷ்ல பேசினாங்க. இங்கிலீஷ் பேசினாங்க. உங்களை என்ன கேட்டாங்களா? எங்களை கேட்டாங்க, நீங்க மெஸ்ல போறதுக்கு நீங்களே உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுதா, நல்லா இருக்குதான்னு கேட்டாங்க. எங்களுக்கு இந்த கம்பெனி வந்ததுல கொஞ்சம் வீடு கட்டி கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு இந்த அம்பு கேள்விலாம் இருக்காங்க, அதுவும் கட்டி கொடுத்தாங்க. லேசல் கோட்னு சொல்லுவாங்கன்னா லேசலுக்கு போறாங்க. இப்ப பசங்க 2 பசங்க லேசலுக்கு போறாங்க. இந்த நம்மளுக்கு இந்த வண்டி வேற குடுக்குறாங்க. பஸ்ல இரும்பு பொறுக்கி சாப்பிடுன்னு சொல்லி வண்டி வேற பொறுக்கி குடுக்குறாங்க. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. கம்பெனி இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பொருள் வேணும். ஆனா ஒரு ஒத்தாசி ஆகுதுல நம்மளுக்கு அங்க. ஆமா 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 கரெக்ட். இப்போ அந்த குடிசைக்கு எவ்வளவு பரவாயில்ல அவ்வளவு பண்றாங்க. அதே மாதிரி வாட்டர் கேன் எல்லாம் கீழே தரையில போட்டா மக்கறதுக்கு பல வருஷம் ஆகும். அது வந்து அவங்க ரீசைக்கிள் பண்ணி மாதிரி கட்டுறாங்க. அதுவும் போகாதது அவங்களுக்கு சாம்புது. வாட்டர் கேன் சொல்லி அட்டை போட்டிருக்கீங்களா? சரி சரி சரி. எல்லாம் வாட்டர் கேன் தான், எல்லாம் பிளாஸ்டிக் தான். ஆனா தூரம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. என்ன புள்ள இயேசுவா சர்ச்செல்லாம் போவீங்களா? பாப்பா போகுது. அப்படியா? கேஸ் பத்த வச்சிட்டீங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உப்பு போட்டேன், எல்லாம் போட்டேன். ஓகே. அதுல என்ன போட்டிருக்கீங்க? வெங்காயம் போட்டிருக்கிறேன், தக்காளி போட்டிருக்கிறேன், ஓகே, பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன், கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன், உப்பு போட்டீங்க. தேவையான உப்பு போட்டுட்டேன். ஓகே. எண்ணெய் வந்து அப்புறம் ஊத்தணுமா? ஊத்தினேன். இப்போ கேஸ் புக் நீங்க அப்ளை பண்ணி வாங்குனீங்களா? கேஸ் கனெக்ஷன் வாங்குனீங்களா? கவர்மெண்ட்ல வாங்கினது. இப்போ இது கேஸ் ஏடி போடணும். எப்படி ஏடி போடணும்? ரேஷன் கார்டு இருக்கா? ரேஷன் கார்டு புதுசா ஓபன் பண்ணிருக்கேன். ரேஷன் கார்டு இருந்ததுனாக்கா அந்த ரேஷன் கார்டு எடுத்துட்டு ஆதார் கார்டு எடுத்துட்டு கேஸ் ஆபீஸ் இருக்குல்ல, அங்க போங்க. ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதெல்லாம் அவங்களே எழுதிக்குவாங்க. அவங்களே எழுதிட்டு ஒரு 3000 சில்லற பணம் கட்டணும். ஆமா ஆமா ஆமா. இந்த பாரத் இன்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அப்புறம் ஒரு 3800 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அவங்க ஒரு கேஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க, அடுப்படி எல்லாம் கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. புளி அப்படியே போட்டு கட்டிதானா? ஓகே. புளிப்பு. ஆமா ஆமா ஆமா. ஆனா நீங்க எல்லாம் டேஸ்டா சாப்பிடுறீங்க. சும்மா ஏனோத்தனம். நாங்கெல்லாம் வந்து ரொம்ப பசி இது, ஆனா இல்லனாக்கா என்ன பண்ணுவோம், இதுக்கு இருக்கிறத வச்சு இது பண்ணி சாப்பிடுவோம். ஆனா நீங்க கரெக்டா செய்யறீங்க. ஹெல்ப் பண்ணி இப்படி கொடுத்தாதான் நாங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிடுறதுக்கா? இல்லன்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறோம். ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவீங்க? இல்லன்னா வீட்டுல இருக்கிறத அரிசி வச்சு ரேஷன் கார்டுல கொடுத்தா சாப்பிடுறீங்க. எல்லாரும் ரேஷன் கார்டு இருக்கா? இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப ஆனா பாப்பா கல்யாணம் ஆனதெல்லாம் கொடுக்கல. கொடுக்கலையா? எழுதி போடணும். பரவாயில்ல. ஏரோப்ளான்ல போய் வந்துருக்கீங்க நீங்க, பாராட்டுக்குரிய விஷயம். தைரியமா போனீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. அங்க சாப்பாடு அங்க எப்படி? அங்க போய் தங்கறதுக்கு ரூம் கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்தாங்களா? நைட்டே கிளம்பிட்டீங்களா? ஓகே ஓகே. அப்படி சொன்னதாதான் நாங்க போனோமே. ஏரோப்ளான்ல எப்படி இருந்தது போனது? பயமா இருந்ததா எப்படி?
நம்ம சர்க்கஸ் நம்ம ராவட்டம் சர்க்கஸ் ஏறின எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த மாதிரி மேல ஏறும்போதா மேல ஏறும்போது ஆனா அது மேல ஏறி போச்சு அப்புறமா போனது தெரியல அப்படியே நிக்குது உட்கார்ந்து மாதிரி தான் இருக்கும் அப்படியே நின்னு இருக்குது நானும் பாக்குறேன் அந்த மப்பு மங்க எல்லாம் பாத்து ஏரோப்ளேன் போதா இல்ல நிக்குதான்னு தெரியல கீழ இருந்து பார்த்தா ஏரோப்ளேன் போகும் அது உள்ள இருந்து உட்காந்து பார்த்தா நிக்குது வண்டி நிக்கிற மாதிரி தெரியுது நிக்கிற மாதிரி அதெல்லாம் வீடியோ பிடிச்சேன் வீடியோ பிடிச்சிங்களா பிடிச்சேன் சரி 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 வீடியோ பிடிச்சிங்கன்னா துபாய் பம்பாயில அது ஒரு ஹால் இந்த ஹால் ஊரெல்லாம் நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு அங்க ஒரு குப்பை கொட்டி எதுவுமே இல்ல அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிருந்தோமா சுத்தமா அவ்வளவு நீட்டா இருக்கு பம்பாய் இல்லையா பம்பாய் முதல்ல எல்லாம் நம்ம பம்பாய்னு பேர் சொன்னாலும் எல்லாம் பயப்படுறாங்க அது ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த ரெட் லைட் பத்தி சொல்றாங்க ஆமா ஆமா அதுக்கு பாதி பயப்படுவாங்க செய்வாங்க அது வேற பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிச்சிட்டு போய் விற்கிறாங்கன்னு சொல்றாங்க சினிமால அந்த மாதிரி காமிச்சிடுறாங்க பயம் போச்சு இருக்குது ஆக்ரா டெல்லி வரைக்கும் கூட நாங்க போயிருக்கோம் நீங்க வந்து மணி வியாபாரம் வாங்கிட்டு போவீங்க சரக்கு வாங்குறதுக்கு ஆக்ரா டெல்லி போகணும் ஆனா ட்ரெயின்ல போவீங்களா ட்ரெயின்ல போவோம் தைரியத்தோட ட்ரெயின்ல போவீங்க நம்ம கல்கத்தா போவோம் அப்படியெல்லாம் போயிருக்கோம் பம்பாய் என்னைக்கும் போனது இல்ல சினிமால பாதி பாதி அது ஒரு ஞாபகம் இருக்கு இருக்கு எல்லாரும் கூப்பிட்டாங்க சில பேரங்களுக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்புறமா எங்களுக்கு வந்து சொன்னாலும் நம்ம வரவே சொல்லி நீங்க வேற ஒருத்தர் யாரு லேடிஸ் தானா லேடிஸ் தான் 2 லேடிஸ் தான் போனோம் 3 லேடிஸ் போனோம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா மேரேஜ் 2 பேருங்க போனது போட்டியா போனோம் அப்படியே உங்க வீட்டுக்காரங்க சொல்லியா போறதுக்கு என் வீட்டுக்காரங்க இல்ல அப்படியா ஆஸ்பத்திரியில பைதகார ஆஸ்பத்திரியில இருக்கு ஓ அப்படியா பைதகார ஆஸ்பத்திரியில ஆஸ்பத்திரி காலி சாராய மார்க்கிற ஆஸ்பத்திரி அது ஓமம் நாட்டு வைத்தியம் ஓ நிறைய குடிக்கிறாருன்ட்டு அதை மறக்கிறதுக்காக சேர்த்து விட்டுருக்கீங்களா ஓ சரி சரி அது சின்ன மெத்தட்ல சாரையும் எரிஞ்சு போய் இது மறந்து போயிட்டாங்க ஓ சுயநலம் இருந்துட்டாரு சுயநலம் போயிடுச்சு போயிடுச்சு அந்த ஆஸ்பத்திரியில வச்சு சேர்த்து வச்சிருக்கோம் 2 குழந்தை வாங்கி நாங்க வீட்டுல கடிக்கிறது வாங்கி சாப்பிடுவோம் சரி சரி எங்க கையில ஒரு வெங்காயம் கிடைச்சாலும் ஏதோ ஒரு தொக்கு செஞ்சிருவீங்க ஒரு தக்காளி தொக்கு செஞ்சு நல்லா வித்தியாசமா செய்றீங்க டேஸ்டா செய்றீங்க சொல்லுங்க கொரோனா வந்துச்சு எல்லாருக்கும் எத்தனையோ பேர் சாத்தாங்க எங்க குறிக்காதவங்களை யாருக்காச்சும் வந்துச்சு யாருக்கு வரல யாருக்கும் வராது யாருக்கும் சாக மாட்டோம் என்ன காரணம் அதுக்கு நம்ம செய்யற நாட்டு வைத்தியம் பொருள் தான் நம்ம சாப்பிடுறதால ஓகே ஓகே சத்தான பொருள் சாப்பிடுறீங்க சத்தான பொருளுங்க நாட்டு வைத்தியம் போல சாப்பிடுவோம் ஆனா அவ்வளவு சுத்தம் எல்லாரும் பாரு தமிழ்காரங்க அவ்வளவு சுத்தமா இருப்பாங்க நீட்டா இருப்பாங்க எங்க பசங்களுக்கு பாரு எவ்வளவு கலீஜா இருப்பாங்க ஆமா அப்படியே தண்ணியில அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு தண்ணியில குதிக்கிறாங்க அவங்களாம் ஒண்ணும் ஆமா எங்க பசங்க சும்மா காத்துல பட்ட வருது ஆமா 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 இவ்வளவு கலீஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் வரல சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிடுங்க தீனிங்க காய்கறிகள் எவ்வளவு இதுல சத்துவான பொருளுங்க இருக்குது எவ்வளவு வைத்தியம் இருக்குது இல்ல இப்ப இதுக்கு மசாலா போடுவீங்களா போட மாட்டீங்க அதுதான் வெறும் ஆரோக்கியமான உணவு தான் வெறும் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் அவ்வளவுதான் இருக்கிற பழம் கூட எதுல இல்ல எல்லாம் மசாலா பாக்கெட் மசாலா போட்டு தான் நம்ம போட்டுக்கோங்க நம்மளுக்கு இந்த புறல கூட வைத்தியம் இருக்குது பூனை சாப்பிடறாங்க சொல்றாங்க பூனைல கூட வைத்தியம் இருக்கு ஆனா இப்ப கிடைக்கிறது அந்த காலத்துல சாப்பிட்டாங்களா அது அப்படியே பரம்பரையா அப்படியே ஜீன்ல வருது உங்க தாத்தா பாட்டி முப்பாட்டம் சாப்பிட்டது உடம்பு வழியா அப்படியே வருது இந்த மரபுல வருது அவ்வளவு ஆஸ்பத்திரி ஓட மாட்டோம் ஆனா சில காரங்க வவல்ல தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க நாங்க குறிக்காரங்க வவல் தான் நிறைய சாப்பிடுவோம் ஏன் வந்தது கிடையாது அதுதான் நாங்களும் நான் ஸ்டேஜ்ல போடும்போது எல்லாம் கேட்பீங்க வவல்ல தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க எங்க ஆளுங்க வவல் தான் நிறைய சாப்பிடுவாங்க எங்க ஆளுங்களுக்கு ஏன் வரல ஒரு நாள் போறாங்க கண்டு அப்படியே கடாயிலே பசிச்சிருக்கீங்களா மிக்சி எல்லாம் போட மாட்டீங்க அது எண்ணெயில நல்லா வதக்கிற போடுங்க மஞ்சத்தூளாமா அது ஓகே ஓகே மஞ்சள்லையா வைத்தியம் தான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்ன வயசு ஆகுது உங்களுக்கு
எனக்கு ஆ 38. 38. ஓகே ஓகே. உங்களுக்கு எனக்கு 30 இருக்குமா? ஆனா ரொம்ப வயசாயே முடி நரைக்க மாட்டேங்குதுல்ல உங்களுக்கு? கருக்கருக்கு இது என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணமா? நம்ம சாப்பிடுற டீனுங்க. எது நிறைய சாப்பிடுறாங்களோ இல்லையா, டீ மாத்திரம் நிறைய குடிக்கும். டீ நிறைய குடிப்போம். டீ நிறைய குடிப்பாரு நரைக்காது. இந்த ஆளப்பாரு என்னோட பாட்டி அது. பாருங்க முடி நரைக்கலையா? ஆமா ஆமா, ஒன்று இருந்தா நடிச்சுக்குது. என்னோட பாட்டின்னு அது என் வயசு பாரு, அது வயசு பாரு, ஜாஸ்தி தானே இருக்கு. ஜாஸ்தி தான். ஆமா ஆமா. அதே மாதிரி முடிய வந்து நீட்டா இருக்குது எல்லாருக்கும். பேரம் பேத்தி கூட பாத்துக்கிச்சு, ஆனா முடி நரைக்கல. ஆச்சரியமா இருக்கு. போறா பண்ணுங்க. உனக்கு மட்டும் தான் சொல்லல, எல்லா பேரும் சேர்த்துதான். ஆனா சிலருக்கு கோவம் அதிகம் இருக்கிறவங்களுக்கு கூட வருதுண்ணா. நடிச்சிருமா? டென்ஷன் டென்ஷன் அதிகமா இருந்தா ரொம்ப வந்து சொல்லுவாங்கல்ல, பிரஷர் இருந்தா நெறிஞ்சிடும். அவங்களுக்கு ஊரூரா துரத்துறதுக்கே பாக்குறாங்க, நிரந்தரமா ஒரு இடத்துல அப்படியே தங்குறது கூட முடியும். அப்படியா? ரோடு வருதா, இப்ப இங்க ரோடு இன்னும் பெருசா வந்தாமா? இப்ப அந்த ரோடு வந்ததுன்னு பாதி பேர் அங்க வேற ஊருக்கு வந்துட்டாங்களா? பக்கத்துலயே. உனக்குதான் எடுத்து போய் முதல்ல அந்த கார்ல தான் அடியில இருந்தோ போயிட்டோ. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சிட்டி மாறதுக்குள்ள நடுல உனக்கு திருப்பி அடியில போட்ட எப்படி வாழ்வோம்? இப்பதான் வெளியே வந்திருக்கீங்க. இப்பதான் கொஞ்சம் எல்லாம் மாறிக்கினே வரோம். அப்படி இருக்கும்போது திருப்பி அடியில தூக்கி போறோம். நம்ம ஒரு 40 வருஷமா 50 வருஷமா இங்கேயே இருந்து பைக்கமாயிடுச்சுன்னா இங்க இருந்து போன்னு சொன்னா மனசு ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு. மனசு ஏதோ ஒரு கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. போறதுக்கு மனசு வரல. அதனால பாதி பேர் என்ன பண்ணுவோம், ரோட்லயே தங்கிடுவோம். ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருந்துட்டு டக்குனு புது இடத்துக்கு போறோம்னாக்கா அதே பாதி கவலையில பாதி பேர் பாதி. அப்படியா? அது நீ தனியா வாங்கிக்கோ ஒரு காடு. ஆமா, நீங்க காட்டுல இருந்து பழகிட்டீங்க, இவங்க எல்லாம் வீட்டுல இருந்து பழகிட்டாங்க. ஓகேமா, இப்ப எல்லாம் அப்படியே கடையணுமா அத? ஓகே ஓகே. சமையல் டம்ளர்ல கடையிறீங்களா? நம்ம இது இருந்தா கூட கடையில, அது இருந்தவரை கடையலாம். மத்து எங்க ஜாதியில காலைல வச்சு மக்க கூடாது இல்ல, அதனால நாங்க டம்ளர் மாட்டீங்களா? ஓகே ஓகே. ரொம்ப நிறைய சாங். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய உங்க சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கல்யாணம் ஆயிட்டாக்கா நிறைய சாங்கியம் பாக்கணும்ல? சொல்லுங்க. கல்யாணம் யாருன்னா கல்யாணம் ஆகுதாங்க? சாப்பிடுறீங்களா சார்? தட்டுல போட்டு கொடுக்கட்டுமா? சும்மா கொஞ்சம் ஒரு கரண்ட் டேஸ்ட் பாக்குறேன். சாப்பிட்டு இப்பதான். அவ்வளவுதானா? டேஸ்ட் பாத்துடலாமா? கொஞ்சம் சுட போகுது சார், நீங்க இப்படியே எடுத்து இருங்க. நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்குது. சாப்பாடு வெறும் இது சாப்பாடு சரியாயிடும். ஒரு கோயம்பு சாப்பிட்டா உப்பு நிறைய தெரியும், சாப்பாடுல போட்டா கரெக்டா. ஓகே, சூப்பர். போட்டு தட்டுமா சார்? இல்ல வேண்டாம். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இன்னொரு நாளைக்கு ஏன்னா கறி கோயம்பு பாப்போங்க, பார்க்கலாம். ஓகே. என்ன பண்ணீங்க? உங்க பேரு? வெண்ணிலா. சூப்பரா சமைச்சிங்க. சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ஒரு ஆத்தாசம் இருந்தா அது சாப்பிட்டு போயிடலாம். பிரெட்ல அது சாப்பிடுவாங்க. எங்களுக்கு அப்படி இப்படி செஞ்சு சாப்பிட்டு வருவோம். இப்ப போட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு காமிக்க போறாங்க அக்கா. என்ன வயசு பண்ண? 38 சொன்னீங்களா? என்னோட வயசு கம்மி தான் உங்களுக்கு. நான் ஒரு அக்கா, சாரி. சூப்பரா. இப்ப கட்டாகுதா? சூப்பரா கட்டா இருக்குங்களா? சரி.
கொஞ்சம் நேற்று வந்திருந்தா சார் கறி ஆக்குனது உங்க ஜாதி போலாம் புலாவா போலாம் சொல்லுவோம் உங்கள பிரியாணி சோறு சொல்லுவோம் நீங்க உங்க பிரியாணி சோறுனா சோறு இப்படி பூ போல வரும் நம்மளுக்கு பூ போல வராது நம்ம இது சாம்பார் சாதம் மாதிரி வரும் சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும் ஆனா சாப்பிட்டா கூட டேஸ்டா இருக்கு ஒரு நாள் செஞ்சு காமிங்க அது ஒரு நாள் செஞ்சு ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ்மா வெண்ணிலா உங்க பேர் என்ன பண்ணீங்க நதியா ஓகே கரெக்டா காரம் ஆயிடுச்சு கரெக்டா ஆயிடுச்சுல்ல சாதா சட்னி விரும்பி சாப்பிட்டாவே உப்பு வைக்கும் இது சாப்பாடு போகும்போது கரெக்டா இருக்கும் நம்ம அளவோட போட்டு நம்ம சாப்பிடலாம் ஓகே நம்ம நன்றிமா நன்றி தேங்க்ஸ் ஓகே இப்ப பரிசு அன்பு பரிசாக முருங்கைக்காயா ஓகே சூப்பர் நன்றிமா